இன்றைக்கெல்லாம் ஆயுதங்களோட அறுவடைக்கு கிளம்பிட்டேங்க. பூ பழம் காயின்னு சொல்லி இன்றைக்கி ஒரே அமக்கலம் தானுங்க பாருங்க. மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் அப்படியே உதிருது. இருந்தாலும் நம்ம அறுவடையை இந்த மழை தண்ணியிலேயே ஆரம்பிச்சிடலாங்க அறுவடையை. வாங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல் எடுக்க போகலாங்களா அறுவடைக்கு? இந்த அங்கே சுக்குடிக்கீரை இருக்குது பாரு. சுக்குடிக்கீரை இருக்குது. அதை பாரு, நல்லதான் பாரு. அதெல்லாம் நல்லது தான் போலாவாங்க. பாரு பார்த்துட்டேன், இங்கிருந்தே தெரியுது நல்லா. உங்களுக்கு கண்ணு தெரியும் போது எனக்கு தெரியாமல் போயிருமா? இல்லை உனக்கு வயசாயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு பார்த்தா இளமை யோஞ்சலாடுது. வயசு 16. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன்ல. ஓ நீயும் போட்டுக்கிறியா? இல்லை எதுக்கு அங்கே நின்னா? அதெல்லாம் இங்கே நில்லுங்க, நான் என்ன பார்க்குறேன். அதுக்குள்ளே போயிருக்கு. சரி போகலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அங்கே போயிருந்தாங்க. இப்படி ஆட்டிருந்தோன்னு வச்சுங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கு. சின்ன வயசில் மழையில் நனைஞ்சது இல்லைங்களாம்மா. இப்போ நனைய வைக்கலான்னு பார்த்தா மழையவே பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அப்படியா? ஆமாம். இன்னைக்கு முதல் அறுவடையாக அகத்திப்பூ அறுவடை பண்ண போகிறோங்க. கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு வேலைக்கு மட்டும் தாட்டுங்க. இருந்தாலும் அகத்திப்பூ பார்த்துட்டு விட முடியாது வருங்க. சரி எடுக்கலாங்களா? கொம்பு உடைக்காமல் எடுங்க வைக்கல. இப்போ நான் இழுத்துறேன். நீ கொம்பு உடைக்கிறதா உடைக்காத? சரி நான் இழுத்துறேன். நீங்கள் வேண்டாம் அந்த சோதனைக்கெல்லாம் நீங்கள் தான் வளர்த்தியாக்குறீங்கள. நான் வளர்த்தி கொஞ்சம் கம்மியாகவே ஆயிக்கிறேன். இப்போ என்ற வளர்த்தி வேண்டாம் ஆக முடியாது. அப்படியே ஆட்டுக்கு வாக்கல வச்ச இருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் முறிக்காமல் எடுக்கணும். போச்சுடா. வச்சோ இந்த பூவும் எடுங்கல்ல, இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மொக்கெல்லாம் அது முறிச்சும் போட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வளர்ந்துருக்கலாம்ல. பெண்களெல்லாம் வளர்த்தி கம்மியாக தான் இருக்கணுமாம்மா. அப்போ தான் வீட்டுக்காரர்கிட்ட வேலை வாங்க முடியுமா? அப்படியா? ஆமாம். சரிங்க, அங்கே இருக்குது வருங்க. அப்புறம் அது முறியத்தான் செய்யி. இல்லைன்னா மரத்து மேலே ஏறு. பெரிய கொக்கி எடுத்துட்டு வாங்க, பெரிய கொக்கி எடுத்துட்டு வாங்க. நானே கொண்டக்க கொக்கியெல்லாம் சரியா இருக்கு. அது இழுத்துனா கொம்பு முறிஞ்சு போயிருமில்ல. அது அப்புறம் இப்போ தான் தெரியுதா ஞானம் வந்துதா. முருகருக்கு போடுறதுக்கு பவளமல்லியும் எடுத்துட்டேங்க. பாருங்க இப்படி காம்பெல்லாம் ஆரஞ்சு கலரில் அப்படியே இது ஒரு மனம், நல்ல மனங்க. அடுத்தாச்சுங்க. அடுத்தது சங்குப்பூ பொறிக்க போகிறேங்க. சங்கு வந்து அடுக்கு சங்கு பூங்க. இது டீ போடுறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகலாங்களா? பாருங்க அடுக்கு. இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ப்ளூ கலர் டீ போட்டு குடிக்க போகிறோம். இன்றைக்கில் எல்லாமே எல்லா நாளுமே டீ போட்டு யார் குடிக்க போகிறா? யார் டீ போடுறா? யார் குடிக்கிறா? நீங்கள் டீ போடுறீங்க, நான் டீ குடிக்க போகிறேன். அப்படி சொல்லி பழகு. கடைசிக்கு வீடியோக்காண்டியாவது ஒரு நாளைக்கு டீ போட்டு தருவீங்கள. ஓஹோ, இதில் டீ போட்டு குடித்தா அவ்வளோ மருத்துவ குணமாமா. ஆனால் நல்ல விஷயம் எதுவுமே. இங்கெல்லாம் கிராமத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலி இல்லை, எங்கே பார்த்தாலும் தன்னை போல முளைச்சி கிடக்குங்க. இதுங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சங்குப்பூ. மழை தூரம் ஆரம்பிக்க மாட்டாக்குதுங்க மறுபடியும். சரி தூருட்டு, அது வாட்டில் தூருட்டு நம்ம அறுவடையை ஆரம்பிச்சுட்டே இருப்போம். மழை தூருங்க இருக்கா உனக்கு கொடையை பிடிக்க முடியும். வந்து ஏன் கொடை பிடிச்சி ஆகாதா? பிடிக்க முடியும். யாருக்கு வேணா கொடை பிடிக்கலாம். ஆனால் சம்சாரத்தை கொடை பிடிக்க கூடாது. நல்லது தானே கொடை பிடிக்கலாம் கூடாதாமா, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அழகோ அழகு. போது வா. செடிலையும் கொஞ்சம் இருக்கணும். எப்பவுமே செடியில் பளிச்சுன்னு பிடிச்சிட்டு வந்துடக்கூடாது. செடி பார்க்கறக்கு அந்த பூ இருந்தால் தான் நல்லா அழகு. ஒரு நாளைக்கு தானே என்ன ஆயிருப்போது, நாளைக்கு மறுபடியும் போகுது. அடுத்ததான் முக்கணியில் இன்னைக்கு வந்து முதல் கனியில் எல்லாரும் தியான கிளாஸுக்கு வந்து விட்டீர்களா? நம் எண்ணம் தான் செயல், செயல்தான் சிந்தனை. நம் செயலுக்கும் சிந்தனைக்கும் ஒரு பலாப்பழத்தை அறுத்துடலாங்களா? இது யார் இதை வரிசைப்படுத்துறது? முக்கணிகளில் பலா, அது பலா மா வாழை அப்படின்னு வந்தால் நல்லா இருக்காது. அதனால மா பலா வாழை அப்படின்னா அது ஒரு கோரியாக வருது வருங்க. அதுக்காக வச்சது. இனிமேல் வாழை முதல்ல கொண்டு வா. வாழை மா பலா மா நிறுத்தி வரும். அதனால சொல்லி பழகினா அது ஈஸியாக வந்துரு. வேறுங்க ஒரு காய் அழுகிருச்சு அப்படியே காயாவே. சரிங்க அறுத்துடலாங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கிடக்குது. வேறு மேலெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று
ம். இதெல்லாம் இருக்குது. இது சரி பிடிங்க அறுத்துடல. அதை கீழே இருக்கிறத மட்டும் அறுத்துரு. மேலே இன்னும் ஒரு 10 நாள் போட்டு முள் விரிஞ்சிக்கிறத அறுத்துடல. அது இன்னும் கொஞ்சம் விரிட்டு. அப்போ வேண்டாம், போதுமா? ஒன்று போகுது. போதும் நான் எடுக்கிறது. எல்லாம் அவசரம், உடனே எடுத்துருவோம் எல்லாமே. நீ கையில் அருவாள் வச்சிருக்க, நான் பக்கத்தில் தான் வந்து காலில் கீழே பட்டுச்சுன்னு என்ன ஆகுது? எனக்கு படாமல் உங்களுக்கு போட்டுற போகுது. நீ பலாப்பழத்தை பொறிக்கிற வேகத்தில் காலில் கீழே போட்டு வச்சுட்டீங்கன்னா இப்படித்தானுங்க. சம்சாரத்தை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி விட்டுன்னு வச்சுக்க, வேலை வேட்டில் நடக்குங்க. நாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்பாடி அடுத்ததில் சரி, அதை எடுத்துடல. இதை எடுத்துடல. நீ சொன்னால் கேட்க மாட்டேன். அதுனா அறுக்கணும். இருங்க அப்புறம் பாருங்க, சம்சாரம் சொல்லிச்சுன்னா கேட்டுருவானுங்க. இல்லைன்னா அவங்க செஞ்சிருவாங்க. அதையே அது கோணையாக இருக்குது. ஆமாம், அது எப்படி இருந்தாலும் சரிங்க. புடிவாதத்தினுடைய மறுபெயர் சம்சாரம்ங்க. இப்படி சொன்னீங்கன்னா இந்த கருவாலை கொடுங்க முதல்ல. சரிங்க. இன்னைக்கு 2 பழம் அறுவடை பண்ணியாச்சுங்க. 2 பழம் அறுவடை பண்ணிட்டா வியட்நாம் பழமும் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வியட்நாம் பழம் ஒன்று அறுவடை பண்ண போகிறோமுங்க. புடி இது வேற ஒரு பிடிக்கிற கால் வேணுமா? வெட்டுங்கப்பா. அருங்க அருங்க. டாடாடா. மொல்ல வலிக்கு போகுது. வலிக்காமல் இருக்கணும். அடுத்தது இது. அதெல்லாம் இப்போ வேண்டாம். முள்ளு விரிஞ்சிருக்குதாட்டு இருக்குது. வேண்டாம். பிஞ்சு செல்வி. சரி. ஐயோ சாமி, இங்கேயே இருக்கிட்டு பால் வடிட்டு அடுத்ததான் வாங்க போகலாம். பாருங்க, முள் சீத்தாப்பழமும் இந்த வருஷம் வந்தாச்சு. ஒரு 10-20 வளமாட்டா இருக்குதுங்க இந்த 2 மரத்துலையும் சேர்த்தி. ஐயா முள் சீத்தா கொண்டு போய் வச்சா ஒன்று பழுக்கிறது இல்லைங்க. அப்படியே இருக்குது. ஒன்று பார்த்தா அழுகி போகு. அது ஓக பழுக்கிறதானுங்க. இந்த முள் சீத்தா தேவைப்படுறவங்க, இந்த அவிநாசி சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்க யாராவது இந்த முள் சீத்தா தேவைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி என்ன அதில் பதிவு செய்யுங்க கமெண்டில். நான் கூப்பிட்றேன், நீங்கள் தோட்டத்துலேயே வந்து வாங்கிட்டு போகலாம். கேன்சர் நோய்க்கு இது அருமருந்து அப்படிங்கிறாங்க. அந்த கேன்சர் நோய் யாராவது பாதிக்கப்பட்டு உங்களுடைய வீட்லேயோ இல்லை உங்களுடைய உறவினர்களையோ யாராவதோ அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா உங்களோட நம்பரை பதிவு பண்ணுங்கள், வந்து வாங்கிட்டு போங்க ஃப்ரீயாகவே. நீங்கள் இதுக்கு இதுவும் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனால் தயவு செஞ்சு செல்ஃபோன் நம்பரை பதிவு செய்யுங்க. அப்போ தான் நான் கூப்பிட்ற வசதியாக இருக்குது. இங்கேயே வச்சிடலாங்களா? வரையில் எடுத்துக்கலாம். சரிங்க. அடுத்த அறுவடை காய்த்தியெல்லாம் கையிலேயே தூக்கிட்டு போயிட்டா அப்பப்போ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. இந்த எலுமிச்சம்பழம் வேணுமா? ஆமாம், எலுமிச்சம்பழம் வேண்டாம்னு சொல்ல முடியுங்களா? அது எதுக்குன்னா கடைக்கு பயன்படுத்துறதுக்கு தான், நம்ம போதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த கரெக்டாக எண்ணி போடு. எவ்வளோ இருக்குது? 4, 7, 11. நீ எடுக்கிறதுக்கு தானே தெரியும். இன்னும் 2 மரத்துல கிடக்குது வருங்க. எலுமிச்சம்பழத்தை நான் 10 பொறிச்சு கொடுத்தா அதில் 6 தான் இருக்குது, மீதி 4 காணாமல் போயிடுது. அது எப்படி காணாமல் போகுதுன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டு போய் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பழமாக இருந்தால் கூட திங்கில பக்கத்தில் மளிகை கடையில் கொடுத்து காசு வாங்கி கடுகு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறல செலவு கேட்டா. ஆமாம், அதுக்கு இன்னும் அங்கெல்லாம் இருக்குது வருங்க. இது இருக்குது வருங்க. குச்சி தள்ளி அதை பக்கம் தள்ளிக்கு அப்போ தான் எடுக்க முடியும். நீங்கள் வேற இது குத்திட்டி வேற இப்படி பயமுத்துறீங்களா? எனக்கு ஒரே பயமாக இருக்குது. டேங்கப்பா, என்னை பாட்டு பயப்படுறதுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. குத்திட்டியே இப்படி திருப்புறீங்க அப்படி திருப்புறீங்க. எங்க உள்ள சொருகிரு வேணுமோன்னு கரெக்டாக எண்ணி போடு. எண்ணி போடுங்க வாக்கல. எண்ணிக்கை சொல்லு வாக்கல. இப்போ எத்தனை வந்துருக்குது? 16, 4, 21. ஓ, எல்லாம் 2 அறுத்து கணக்கு வச்சுட்டீங்களா? இன்னைக்கு 2 கொய்யாப்பழம் மட்டும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. சரியா? எனக்கு 2 பேர் இருங்க பிடிக்க. அப்படியெல்லாம் பொறிக்கூடாது. கொய்யாப்பழத்தை பொறிக்கிறது கொடுங்க, அப்படி ஸ்டைலாக தான். ஐயோப்பா, அதுக்கே கோபம் வந்து விழுந்துருச்சு. ஆமாம்,
சரி இதையாச்சும் முடியும் கட் பண்ணி பார்க்குறேன். ஓ கட் பண்ணணும் உனக்கு. அப்படி கட் பண்ணோம்னா தான் இப்படியே வெட்டிடலாமா கவாத்து பண்ண மாதிரியாட்டு. அடே அப்பா அப்பாடி. அதில் ஒரு பிஞ்சும் சேர்ந்து போயிடுச்சு. எனக்கு ஒரே சேருங்க கால் வச்ச இடமெல்லாம் சேருதுங்க பாருங்க. காலில் மண் சேரு. வேளாண் தொழில் இருக்கிறவங்க சேத்துல கால் வச்சா தான் நகரப்பகுதியில் இருக்கிறவங்க சோத்துல கை வைக்க முடியும். அது தெரியுமா? அது எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. என்னன்னு? சேத்துல கால் வச்சா சோத்துல கால் வைக்க முடியும். சோத்துல கால் வைக்கிறியா? பரவாயில்லையே. சோத்துல கை சோத்துலையும் கூட கால் வைக்கிறீனா பெரிய சாமர்த்தியம் வளைத நீ. சரி வாங்க. நெல் தாம் போட்டுற போது கால் வச்சு தாம் போட்டுவாங்க. நீ சோத்துலேயே கால் வைக்கிறீனா பரவாயில்ல. பாருங்க என்ற வீட்டுக்கம்மாருக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக போயிடுச்சுங்க. அதனால சோத்துலேயே கால் வைக்கிறாங்க. பெரிய பெரிய சமையல் கூடங்களில் வேலை செய்வாங்க போல தெரியுது. 1000 பேர் 2000 பேர்த்துக்கு சமையல் பண்ணுறாங்க இல்லையா? பாருங்க முக்கியமான கீரை குமட்டைக்கீரை காட்ட போகிறோம் பாருங்க. இந்த குமட்டைக்கீரைங்க நிறைய பேர் குமட்டைக்கீரைனா காட்டுங்க பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. சரி குமட்டைக்கீரை இது பருப்புக்குள்ளே ஓட்டு செஞ்சால் தனியாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாங்க. பருப்புக்குள்ளே ஓட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. என்ற வயினுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இந்த குமட்டைக்கீரை பருப்பு. ஏன் உன்ற வீட்டுக்காரருக்கு பிடிக்குன்னு சொல்ல. நீங்கள் சொன்னால் தானே தெரியும். எதை போட்டாலும் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. இந்த இடத்துல குபு குபுன்னு நல்லா தளைஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் விதை கூட நான் போட்டு விட்டேன். நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம் பார்த்தேன் நானும். இப்போ ஒரு விதை போட்டுவிட்டா அது ப்ரெஷ் கட்டர் போட்டு பில்லோடு சேர்ந்து அடித்து போடுறீங்க. பாருங்க மேராக்காய் சவுன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்கள் எங்கள் ஊரில் மேராக்காயின்னு தான் சொல்லுவோங்க. இது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இது குச்சியை நட்டு வச்சுக்கிறேன்னா சுற்றி ப்ரெஷ் கட்டர் அடித்தாங்கனால நான் ஏதாவது குறுக்கோடனால முறிச்சு போடுதுங்க. நானும் 4-5 தாட்டி நட்டு பார்த்தேன். ஏதோ ஒன்று வெட்டி இதாயிருங்க. இல்லை இப்படியே மரத்தில் ஏற்றி விடலான்னு நட்டங்க. இது வந்து காய்கறி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா முத்துன்னு தொட்டு பார்த்தாலே தெரியுங்க. நல்லா கல்லாட்டாக இருக்குது. அந்த மாதிரி காய் வாங்கிட்டு வந்து அப்படியே சும்மாவே வச்சுருங்க வீட்டில். நல்லா கொஞ்ச நாளில் அப்படியே முளைச்சி வரும் வெளியில். அதுக்கப்புறம் கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே நட்டு வச்சோம்னா அது அப்படியே வந்து நல்லா காய் கறக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து புதிய தோட்டத்துக்கு புது வரவுங்க. புது வரவு நிறைய வரவு நட்டு வச்சோங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாய்களை குறுக்கோடி அப்புறம் ப்ரஷ் கட்டரில் அடிக்கும்போது அப்புறம் கொத்து போடும்போது தெரியாமலாம் வெட்டி அது அப்படியே டேமேஜ் ஆகி போச்சுங்க. இதுதான் குமட்டைக்கீரைங்க. சரி ஒரே ஒரு மாங்காய் பொரிச்சுக்கிறேன். அரைச்சி கலக்கி செய்ய போகிறேன் இன்னைக்கு. எந்த மாங்காய் பொரிக்கிற? இது பாருங்க இது பிஞ்சு மாங்காயை எடுத்துக்கிட்டா பாருங்க பிஞ்சாக இருக்குது. அது 150 ரூபா வருது. 150? ஆமாம். சரி வட்டியோடு சேர்ந்து 200 ரூபா கொடுத்துட்றேன். இல்லை 150 ரூபா வருது. அது மற்றவங்களுக்கு. அப்பா பால் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. அந்த 150 ரூபா வந்து வெளியாளுக்கு. உனக்கு வந்து வெறும் 100 ரூபா தான். அப்படியா? ஆமாம். அதுலேயுமே 75% டிஸ்கவுண்ட். சொல்லி பாருங்க உங்களுக்கு 150 அப்படின்னு 75% டிஸ்கவுண்ட் 25 ரூபா. நீ கேஷாக கொடுக்கறதுனால 5 ரூபா. அப்படி 5 ரூபா கொடுத்தீங்கன்னா போதுமானது. போதுமா? ஆமாம் போதும். ஒரே ஒரு மாங்காய் எடுத்தாச்சுங்க அரைச்சி கலக்கி செய்யறதுக்கு. செல்வே ஏங்க செல்வே ஏங்க இந்த நேற்று நீ சமையல் பண்ணியிருந்தியല്ലോ. அப்போ என்ன அப்படி ஒரு சமையல். சாப்பிட்டதே இல்லை. அது அப்பவே சொல்லியிருந்தா நம்பியிருப்பேன். எனக்கு இப்போ என்ன வேணும்? இல்லை சமையல் நேற்று நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ பாராட்டினா கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. பாராட்டெல்லாம் எனக்கு எதுக்காக பாராட்டு? அப்போ இந்த சீலை எங்கே வாங்கினேன்? பரவாயில்ல எங்கே வாங்கிட்டு விடுங்க. ரொம்ப நல்லா இருக்குதுண்ணே. சரி தெரியுது தெரியுதா என்னன்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியே வாழைக்காய் மங்க அப்படியே என்னை பொரிச்சுக்கோங்குது. அதை பொரிச்சிட்டு போய் கட் பண்ணி மாவுல தடவி அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்து போட்டு வட்டல வச்சு சொல்லிட்டு இருக்கிற நேரம் செஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப வசதியா போய் செஞ்சிடலாம். ஆனா நீ செஞ்சு கொடுக்கக்கூடிய சிறப்பு வந்து அது வராது. பொரிச்சிடலாமா? பொரிச்சில வாங்க. ரைட். பார்த்தீங்களா போட்டுல என்னுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. சரி இன்னைக்கு பஜ்ஜி போட்டுடல. இருங்க பார்த்தே இருங்க. இந்த வீர செயலெல்லாம் செஞ்சு அப்புறம் எத்தனை வழக்கா பொரிக்கலாம்? பொறி ஒரு 4 வழக்கா பொரிக்க.
இல்லைன்னா ஒரு சீப்பாக இருங்க இந்தாங்க இல்லாட்டி இந்தாங்க இதை வச்சு அருங்க பார்க்கல. ஓ இப்படியும் கூட எடுக்கலாம்ல. 1 2 3 8 வாழைக்காய் எடுத்துக்கிறேங்க பஜ்ஜிக்கு. அதுக்குள்ளே 2 மறைச்சி போட்டியா? ஆமாம், அதுக்குள்ளே தின்னு போட்டேன். அடங்க அப்பா, எப்படி தான் இந்த சாமர்த்தியம் தெரியுதுன்னு தெரியலிங்க. வீடியோவில் கவர் ஆகிக்கும் பாருங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் பொரிச்சு கொடுத்துங்க 10ங்க, இப்போ 8ங்கிறாங்க. சரி ரைட், பஜ்ஜி வட்டில் வந்து சேர்ற வரைக்குங்க நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. பேசுனா வம்பு வந்துடும். செல்வி, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு. பாரு, மொந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு எடுத்துட்டோம். இன்னைக்கு மழை வேறு மொய் மொயின்னு தூரிட்டு இருக்குதுங்களா. இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் பஜ்ஜி ஓட்டு கொடுத்துட வேண்டியது. ஒரே பஜ்ஜி பஜ்ஜின்னு இங்கே ஒரே அளப்பறையாக இருக்குது. ஆமாம், 6 மாதமாச்சு பஜ்ஜி கேட்டுங்க. இன்னைக்கு தான் ஏதோ கருணை காட்டியிருக்கிறாங்க. சரி வாங்க. அர்க்காணி அருக்காணின்னு இப்போ இருக்க அருவாள் எடுத்து அறுத்துட்ருவோம். இப்போ இங்கே இருக்குது குறவழிய. வேறு சரி சரி சாரி சாரி சார், அது என்ற பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு அர்க்காணி. உங்கள் சின்னம்மா சொல்லிச்சுல என்னென்ன, ஏன் பழைய வேர்களை வச்சு கூப்பிடுறீங்க, புதுசா இஸ்ஸு புஸ்ஸுன்னு வர்ற மாதிரி கூப்பிட வேண்டியதாடா என்ற மருமகளை எதுக்கு இப்படி சுப்பாத்தா கருப்பாத்தான்ட்டுக்கிறீங்கன்னு கேட்டுதே இல்லையா? சரி, எங்கள் சின்னம்மாளுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தஸ் புஸ் தஸ் புஸ் தஸ் புஸ். அவங்க ஏதோ அவங்க பேர் சொல்லி கொடுத்தாங்க. சரி சொல்லுங்க. சொன்ன சின்னம்மா பேரும் சொல்லணும் இல்ல. மழை வேகமா வந்துருமாட்டேங்குது. மழை வேற இன்னைக்கு மழை சந்தோஷமுங்க. சரி, எங்க தோட்டத்தினுடைய இன்னைக்கு புது வரவுங்க. இன்னைக்கு அதை பறிக்க போறோம். தோட்டத்துக்கே இது இப்பதான் புது வரவு. இதுக்காக எத்தனை மாசம் காத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு 7-8 மாசம் காத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த விதை போட்டு பாருங்க, பனி பெய்யறக்க சிறகு அவரைங்க இதுக்கு பேரு. பாப்பா, இன்னைக்கு ஏகப்பட்ட சிறகவரை இருக்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு ஒரே சிறகவர பொரியல் தான் உங்களுக்கு. தோட்டத்துக்குள்ளேங்க வெறுங்கையோடு வரணும். இப்படி கை நிறைய அள்ளிட்டு போகணும். இதான் தோட்டம்ங்க. வேற எதுக்கு வேலை செய்யறது? நம்மளுக்கு நிலம் ஏராளமாக கொடுத்துட்டே இருக்குதுங்க. நம்ம அதை கவனிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. வேறு சிறகவர அப்படியே சிறகடிக்குது சும்மா. இந்த சந்தோஷமான அறுவடையோட ஒரு விடுகதை சொல்லுங்க. ஐயா நம்மாழ்வார் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார். எல்லா மேடைகளையும் பேசுவார். வச்சிருக்கேன். நெல்லுக்கு நண்டோடும், வாழைக்கு வண்டி ஓடும், தென்னைக்கு தேரோடும். இது என்ன? அது என்ன? நம்ம தமிழர்களுடைய நம்ம முப்பாட்டனுடைய அறிவியல். என்னன்னு சொன்னீங்கன்னா உனக்கு இந்த சமையல் பண்றதுக்கு நான் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருப்பேன். அடுத்த வீடியோவில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம உறவுகள்லாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. சரி சரி, இந்த விடுகதைக்கு மட்டும் நீங்களே பதில் சொல்லிருங்க. அம்மனியம்மா, புஷ். என்னது புஷ்ஷா? புஷ். அம்மனியம்மான்னு சொன்னா புஷ்னு ஒண்ணு மாடர்ன் பேருங்களாம். இதெல்லாம் புஷ் அப்படிங்கிற மாடர்ன் பேர். எங்க மாமியா சொல்லிச்சு மாடர்ன் பேரா கூப்பிட வேண்டியதானே அப்படி இருந்து அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க? இங்க வா, உனக்கு இன்னைக்கு ஒரு அருமையான பரிசு கொடுக்க போறேன். பரிசு? ஆமா. நானும் ரொம்ப நாளா ஒரு செடி வச்சு அதுல பூ வருமானே பார்த்துட்டு இருந்தா வரவே இல்லை. மஞ்சள் நிறத்துல செம்பருத்தி. இங்க பாருங்க, செம்பருத்தி நல்ல மஞ்சள் கலர்ல. வெயில் காலத்துல ஒன்னும் கூட மஞ்சளா இருக்குங்க. செடியில இருந்துன்னா அழகா இருக்கு. கலரா செம்பருத்தியில இதுவும் ஒரு அழகுங்க. மஞ்சள். சரி, யாரா இருக்கல இந்த மஞ்சள் செம்பருத்தி பிடிக்கும். சரி, அதே மேடுங்க. ஒத்தையா கொடுக்க கூடாதம்மா. அதான் ரெட்டையா பொரிச்சுக்கிறேங்க. பாருங்க, இங்க ஒரு செம்பருத்தி, இது மஞ்சள். பாருங்க, இது ஒரு கலர் வருங்க, எத்தனை அழகுன்னு. இது ஒரு செம்பருத்திங்க, நல்லா சின்னதா இருக்குதுங்க, சிகப்பா அவ்வளோ அழகுங்க. சரி, இதையும் ஒன்று பொரிச்சு கொடுத்துடலாங்க. இன்னொன்று பஜ்ஜி சுடணுமே. செல்வி, இந்தா இந்த 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 பாருங்க, இதே கலர்ல இந்த சின்ன செம்பருத்திங்க, அத்தனை அழகு. ஆமா, ஒரு பாட்டும் கூட வரும்ல, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தின்ட்டு. அது நீதான். இன்னைக்கு என்னென்னலாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு சொல்லிடலாமா? சரி, இது இந்த பக்கம் நீங்க சொல்லிருங்க. சரி, நான் இப்படி சொல்லிடட்டுமா? சரி, இன்னைக்கு பாருங்க, வாழைக்காய் பஜ்ஜிக்கு எலுமிச்சம்பழம்,
அப்புறம் இது வந்து அரசு கலைக்கு ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துக்கிறேங்க. சிறகவரை, கொய்யாப்பழம், ஒரே ஒரு இலந்த பழம் எடுத்தேங்க, ஆப்பிள் இலந்த. இது வந்து கும்மட்டக்கீரைங்க பாருங்கள், இப்படித்தான் இருக்குது. கும்மட்டக்கீரை நிறைய பேர்த்துக்கு தெரியல. இது செம்பருத்தி, சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ, அகத்திப்பூங்க. இது வந்து பவளமல்லி. இது வந்து தவசைக்கீரைங்க. கீரைகள்னா ஒரு முதன்மையான கீரைன்னே வச்சுக்கலாம். இது தவசைக்கீரை. இது வந்து பலாப்பழம்ங்க. அப்புறம் இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பழம்ங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முல்சீத்தா. முல்சீத்தா. அப்புறம் இந்தியா ஒன்றும் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதானுங்க. அறுவடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.